மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திச்சிருக்கோம். நான் பார்க்க போற விஷயம் 2019ஆம் ஆண்டு தரப்பட்ட கம்பெனி அக்கவுண்ட்ஸ். 2019ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில முதலாவது பிரதான வினாவான கம்பெனி அக்கவுண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ 2019ஆம் ஆண்டு தரப்பட்ட கம்பெனி கணக்குல சண்முகம் PLCயில் 2019 3/31 உள்ளவாறான சுருக்கிய பரீட்சை மீதியானது கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். முதலாவது உங்களுக்கு கம்பெனி அக்கவுண்ட்ஸ் ஃபார்மேட் தெரியும் தானே. இப்போ கட்டாயம் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் வந்து ஃபார்மேட்ஸ் கணக்கு வர முடியும். ஃபார்மேட்ஸ் அடிச்சு கொள்ள இல்லையா. இப்போ நிறைய கம்பெனி அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அதுகளுக்கான மார்க்ஸ்கள் இலகுவா எடுத்துக்கொள்ளே. ரைட். அப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு முதலாவது பரீட்சை மீது தரப்பட்டிருக்கு. பரீட்சை மீது வந்திருக்காங்க. அதற்கு கீழே சீராக்கங்கள் ஒரு 10 சீராக்கங்கள் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு 3 கேள்வி கேட்கப்படுது. முதலாவது லாபம் அல்லது நட்டம் மற்றும் பிறமுற்றும் அடங்கிய வருமான கூற்று கேட்கப்பட்டிருக்கு. உரிமையாண்மை மாற்றல் கூற்று, அதே மாதிரி நிதிநிலைமை கூற்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ் செய்ய ஆரம்பிக்கையில ஃபார்மேட் அடிச்சுக்கொள்வோம். அதற்கடுத்து முதலாவது செய்ய போற விஷயம் முதலாவது சீராக்கங்கள். முதலாவது சீராக்கங்கள் ஒன்றொன்றா செஞ்சுக்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பரீட்சை மீதிக்கு வருவோம். இப்ப கவனிங்க பாருங்க, முதலாவது சீராக்கம் பாருங்க. மேலதிக தகவல் தரப்பட்டிருக்கு. 2019 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான நிதி கூற்றுக்கள் தயாரிப்பதற்கு முன்னர் பின்வருவனவற்றுக்கான சீராக்கங்கள் செய்யப்படல் வேண்டும். இப்ப நிதி கூற்றுக்கள் செய்யப்படையில இந்த 10 சீராக்கங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நிதி கூற்றுக்கள் செய்ய சொல்லி இருக்கு. முதலாவது சீராக்கம் பாருங்க. இயக்குனர்கள் கட்டணமான 9 லட்சம் ஆனது நிர்வாக செலவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் கட்டணம், இயக்குனர் கட்டணம் வந்து 9 லட்சம் இருக்கு. இது நிர்வாக செலவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப இது சரியான விஷயம். இப்ப இயக்குனர் கட்டணம்ங்கிறது நிர்வாக செலவுல தான் உள்ளடக்க வேண்டும். அப்ப அது உள்ளடக்கப்பட்டு இருக்கு. அப்ப இந்த தகவல் எதுக்குன்னு சொன்னா, நமக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் 2 புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இப்ப 40 புள்ளிகள்ல 2 புள்ளிகள் தரம் எதுக்கு சொன்னா நோட் நம்பர் 2, அதாவது வரிகளிக்க முன் லாபம். இந்த வரிகளிக்க முன் லாபம் பின்வரும் செலவுகளை உள்ளடக்கி கணிப்பிடப்பட்டது. அதாவது விநியோக கிரயம், நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு. அப்ப இந்த செலவுகள்ல முக்கியமான சில செலவுகள் ஒரு 5 செலவு நோட் பண்ணணும் வேணா. அப்ப அந்த செலவுகள்ல நோட் பண்றதுக்கான தகவல் தான் தரப்பட்டு இருக்கு. பாருங்க, இயக்குனர் கட்டணம் 9 லட்சம். அப்ப அதை நம்ம கொண்டு வந்து இயக்குனர் கட்டணம் முக்கியமான செலவு உண்டு. அப்ப அதை காட்டும். வரிகளிக்க முன் லாபம் பின்வரும் செலவுகளை உள்ளடக்கி உள்ளது. செய்திகளை நோட் பண்ணி இருப்போம். குறிப்பு நம்பர் 2. அப்ப இயக்குனர் கட்டணம் எவ்வளவு இருக்குது? 1000 சுருக்கி போறேன், 900. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. 2019 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான கணக்காய்வு கட்டணம் 2,50,000 இருந்ததுடன் இது வருட இறுதி வரை செலுத்தப்படவோ கணக்கு வைக்கப்படவோ இல்லை. இயக்குனர் கட்டணம் ஆடிட் ஃபீஸ் இருக்கா? கணக்காய்வு கட்டணம் இருக்கு 2,50,000. அப்ப 2,50,000 ஆடிட் ஃபீஸ் இருக்கு. இதை வந்து நம்ம நிதி கூட்டுகள் செய்யறதுக்கு வருட இறுதி வரை வந்து நம்ம என்ன செய்யலன்னு சொன்னா ஏடுகள்லையும் காட்டப்படல, கணக்கு வைக்கப்படவும் இல்லையா. அப்ப அந்த சீராக்கம் முழுமையா செய்யணும். ஆடிட் ஃபீஸ் இருக்கு, அது செலுத்தப்படல. அப்ப கணக்காய்வு கட்டண கணக்கு வரவு செலுத்த வேண்டிய அட்டூறு கணக்காய்வு கட்டண கணக்கு செலவு. அப்ப இங்க வரவு வச்சு நிர்வாக செலவுல உள்ளடக்குவோம். கணக்காய்வு கட்டணம் 2,50,000 செய்கிற நிர்வாக செலவு கீழே காட்டும். அதே சமயம் அது இன்னும் செலுத்தப்பட இல்லை. அப்ப அது நமக்கு பொறுப்பா இருக்குமே. அப்ப அது இந்த வருட நிதிநிலைமை கூட்டுல நடைமுறை பொறுப்புகளுக்கு கீழே காட்டுவோம். அட்டூறு கணக்காய்வு கட்டணம் 2,50,000. அதே மாதிரி கணக்காய்வு கட்டணத்தை நம்ம வரிகளிக்க முன் லாபம் பின்வரும் செலவுகளை உள்ளடக்கி கணக்கிடப்பட்டது. அதாவது நோட் நம்பர் 2லையும் காட்டிக்கொள்ள. 2வது செலவா கணக்காய்வு கட்டணம் 2,50,000. இவ்வளவுதான் முதலாவது சீராக்கம். கவனிங்க, 2வது சீராக்கம் பாருங்க. வாடிக்கையாளர் ஒருவரால் கம்பெனிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் 2019 5/10 வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி வாடிக்கையாளர் வழக்கு தொடர்ந்திருக்காரு கம்பெனி மீது. அப்ப அதுக்கு தீர்ப்பு வருது பாருங்க. 2019 5ஆம் மாதம் 10ஆம் தேதி 2019 5ஆம் மாதம் 10 தான் தீர்ப்பு வருது. நம்மட நிதியாண்டு முடியுது 2019 3/31. அப்படின்னா நிதியாண்டுக்கு பின்னரான நிகழ்வு.
தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. தீர்ப்பின்படி இத்தகதியில் 6 லட்சத்திற்கான கோரிக்கை. அப்ப 6 லட்சத்திற்கான கோரிக்கை வந்து வாடிக்கையாளருக்கு செலுத்தப்பட்டது. அப்ப காசு செலுத்துறோம் 6 லட்சம் ரூபாய். இப்ப 2019 5 பத்துல இப்ப நமக்கு இதுல என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா, இந்த சீராக்கம் ஏடுகள்ல சீராக்கணுமா இல்லையாங்கிற தகவலை எடுத்துக்கொள்ளணும். அப்ப 6 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருக்கோம் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. செலுத்தப்பட்டது. இவ்வழக்கானது 2019 முதலாம் மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அப்ப வழக்கு தொடரப்பட்டது 2019 ஜனவரி 1ல. அப்ப கம்பெனி மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு 2019 1 சொன்னா நிதி ஆண்டுல தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் ஏடுகள்ல சீராக்கணும். அப்ப எதை சீராக்க தேவையில்ல? காசு சீராக்கம் தேவையில்ல. நம்ம செலுத்தப்பட்ட காசு சீராக்க தேவையில்ல. ஆனா கம்பெனி இழப்பீட்டு கோரிக்கை சீராக்கணும். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, கம்பெனியானது இக்கோரிக்கை மீது 2019 3/31 வரை ஏடுகளில் எதனையும் இணங்காணவில்லை. கம்பெனி நிதி கூற்றுக்களை 2019 5/30 5/30 தான் வெளியிடுவதற்கு இயக்குனர் சபையால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்ப இயக்குனர் சைன் பண்றாங்க பாருங்க. அப்ப 30ஆம் தேதி. அப்ப அதுக்கு முன்னுக்கே தீர்ப்பு வந்துருச்சு. வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஜனவரி 1ஆம் தேதி சொன்னா இந்த சீராக்கம் கட்டாயம் ஏடுகள்ல சீராக்கப்படும். அப்ப இங்க காசு சீராக்கம், காசு பே பண்ணது அடுத்த நிதியாண்டு. அப்ப இந்த நிதியாண்டுக்கு பொறுப்பா இனங்காணல் காசு செலுத்த வேண்டி இருக்குன்னு சொல்லி அப்ப சீராக சிம்பிளான விஷயம். ஏற்கனவே எந்த சீராக்கமே செய்யப்பட இல்லை. அப்ப 6 லட்சம் ரூபாய் கோரிக்கை சீராக்க போறோம். அதாவது வாடிக்கையாளர் வாடிக்கையாளர். அப்ப வாடிக்கையாளர் இழப்பீட்டு கணக்கு வரவு, வாடிக்கையாளர் நட்டையிட்டல் இழப்பீட்டு ஏற்பாடு கணக்குல செலவு வைப்போம். அப்ப இங்க ஏற்பாடு பொறுப்பு காட்டுவோம். வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு 6 லட்சம். அதே செலவு காட்டுவோம். அப்ப இதெல்லாம் காட்டுவோம் ஏனைய செலவுகள்ல. அப்ப ஏனைய செலவுகளுக்கு வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு 6 லட்சம். இவ்வளவுதான் சீராக்கும். அப்ப இதுவும் ஒரு முக்கியமான செலவு ஒன்றேனா, இதுவும் ஒரு முக்கியமான செலவு. அதனால இதை நம்ம காட்டுவோம். நோட் நம்பர் 2லயும் நோட் பண்ணி வைப்போம். வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு 6 லட்சம். இவ்வளவுதான் 2வது சீராக்கம். பாருங்க 3வது சீராக்கம். கம்பெனியானது பொருட்களை 1 வருட உத்தரவாதத்தில் விற்பனை செய்வதுடன் அப்ப கம்பெனியானது பொருட்களை வந்து 1 வருட உத்தரவாதத்துல வாரண்டி அடிப்படையில விற்கிறாங்க. வாரண்டிக்கான சீராக்கம் செய்ய வேண்டி இருக்கு. கடந்த வருடத்தில் செய்யப்பட்ட விற்பனைகளுக்காக நடைமுறை வருடத்தில் செலுத்திய உத்தரவாத செலவுகள் 4,70,000 ஆகும். போன வருஷம் சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்காக இந்த வருஷம் செலுத்தி இருக்க உத்தரவாத செலவுன்னு சொல்லி 4,70,000. இது நடைமுறை வருடத்தின் விநியோக கிரயங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பே பண்ண காசை வந்து நடைமுறை வருட விநியோக கிரயங்களையும் உள்ளடக்கி இருக்கணும். 2019 3/31 உத்தரவாதத்திற்கான ஏற்பாடானது 6,50,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருஷத்துக்கான உத்தரவாத செலவு உத்தரவாத ஏற்பாடு எவ்வளவா? 6,50,000. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல வந்து உத்தரவாத ஏற்பாடுக்கு பெரும்பாலும் ஒரே டீ கணக்குல செஞ்சு கொள்ளலாம். ஒரு டீ ஃபார்ம் செஞ்சு கொள்ள இயலும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது நம்ம இதுல நோட் பண்ணுவோம், உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு அடிச்சு கொள்வோம். உத்தரவாத ஏற்பாட்டு கணக்கு. உத்தரவாத ஏற்பாடுங்கிறது பொறுப்பு கணக்கு தானே. இப்ப ஆரம் மீதி செலவு மீதியா இருக்கும். அதே மாதிரி இறுதி மீதியும் செலவு மீதியா தான் வருமே. மீதி வந்தது செலவுல வரும், வரவுல மீதி சேர்ந்தது. இப்ப கவனிப்பது, இப்ப போன வருஷம் ஏற்பாடுக்காக தான் இந்த வருஷம் பே பண்ணியிருக்கோம். போன வருஷம் ஏற்பாடுக்காக இந்த வருஷம் பே பண்ணப்பட்டிருக்கு. அப்ப போன வருஷம் ஏற்பாடு பரிச்சை மீதில தரப்பட்டிருக்கும். ஏன்னா பொறுப்பு தானே, பொறுப்பு பரிச்சை மீதில ஆரம்ப மீதில தரப்பட்டிருக்கும். ரைட், பரிச்சை மீதி கவனிங்க. பரிச்சை மீதில பாருங்க, உத்தரவாத செலவுகள் உத்தரவாத ஏற்பாடு பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. 2018 4/1 உத்தரவாத ஏற்பாடு எவ்வளவு இருக்குது? 5,80,000 இருக்கு. அப்ப ஆரம்ப மீதி 5,80,000. அப்ப 5,80,000 போன வருஷம் சேல்ஸுக்காக நம்ம உத்தரவாத ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கோம்? தற்காலிகமா ஒரு ஏற்பாடு மேற்கொண்டு இருக்கும். எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கோம்? உத்தரவாத செலவு கணக்கு வரவு வச்சு விநியோக கிரயமா போன வருஷம் காட்டியிருக்கும். அதே மாதிரி காசு பே பண்ணலே எவ்வளவு செலவுன்னு தெரியாது, அதனால ஏற்பாடா காட்டி பொறுப்பா காட்டிக்கிட்டே இருந்திருக்கும்.
இப்ப அந்த நிதியாண்டு நடைமுறை ஆண்டுல இதுக்கான எவ்வளவு ஏற்பாடுன்னு தெரியும். இந்த ஏற்பாடுக்கான செலவு எவ்வளவு 4,70,70,000 பே பண்ணியிருக்கோம். அதை திரும்ப கொண்டு போய் எங்க காட்டியிருக்கோம், நடைமுறை வருட விநியோக கிரயங்களை காட்டியிருக்கோம். ஏற்கனவே செலவு காட்டுனது இந்த ஒரு செலவு காட்டே இல்லாது, இது செலவு வந்து ரெட்டிப்பு முறையா பதியப்பட்டு. அப்ப அந்த வலுவை திருத்தம் எப்படி திருத்தம் சொன்னா, விநியோக கிரயங்களை வரவு வச்சு விநியோக கிரயத்தை கூட்டியிருக்கோம். விநியோக கிரயத்துல செலவு வச்சு விநியோக கிரயத்தை இல்லாம ஆக்கணும். அப்ப உத்தரவாத ஏற்பாடுன்னு சொல்லி இங்க இருந்து 4,70,000 மைனஸ் பண்ணி எங்க கொண்டு வருவோம் சொன்னா, உத்தரவாத ஏற்பாடு கொண்டு வருவோம். போன வருஷம் ஏற்பாடு தான் இந்த வருஷம் பே பண்ணியிருக்கோம். ஏற்பாடு குறையும். அப்ப ஏற்பாட்டு கணக்குல வரவு வைப்போம். என்னன்னு சொல்லி, விநியோக கிரயம் 4,70,000. இந்த நிதியாண்டுக்கான ஏற்பாடு, அத நடைமுறை வருடத்தில் இடம்பெற்ற சேல்ஸ் விற்பனைக்கான ஏற்பாடு எவ்வளவா, 6,50,000. அப்ப அதை நம்ம இறுதி ஏற்பாடா பதிவு செய்வோம். அப்ப 6,50,000 மீதி வந்தது. அப்ப இது இந்த நிதியாண்டுக்கான ஏற்பாடு, அது நடைமுறை வருட பொறுப்பா இருக்கும். இப்ப நடைமுறை பொறுப்புகளுக்கு கீழே உத்தரவாத ஏற்பாடு 6,50,000. 6,50,000. இப்ப இதை நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த வருடம் நடைமுறை வருட விநியோக கிரயங்கள்ல காட்ட வேண்டிய உத்தரவாத செலவு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 4,70,000 6,50,000. கவனியப்ப உத்தரவாத ஏற்பாடு கணக்கு பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் நடைமுறை ஆண்டுல காட்ட வேண்டிய விநியோக கிரயங்கள்ல உள்ள உத்தரவாத செலவு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 1,120 1,120. அப்ப செலவுல 580 இருக்கு. மைனஸ் பண்ணீங்கன்னா உத்தரவாத செலவு வருமான கூட்டுல காட்ட வேண்டியது எவ்வளவு, 540. அப்ப இதுதான் நடைமுறை ஆண்டுக்கான உத்தரவாத செலவு. அப்ப அதை நம்ம விநியோக கிரயங்கள்ல உள்ளடக்கும். உத்தரவாத செலவு 540. இன்னொரு விஷயம் கிளியரா விளங்கி கொள்ளணும், உத்தரவாத ஏற்பாடுங்கிறது பொறுப்பு வகை கணக்கு, உத்தரவாத செலவுங்கிறது செலவு வகை கணக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேரிய பேலன்ஸ் போடக்கூடாது. பொறுப்பை செலவு மிக்ஸ் பண்ண இயலாது, தனித்தனியா தான் காட்டணும். உத்தரவாத ஏற்பாடு 470 மைனஸ் ஆகும், உத்தரவாத செலவுன்னு சொல்லி 540 பிளஸ் ஆகும். அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்த சீராக்கம், நாலாவது சீராக்கம் என்ன, கம்பெனியானது 2018 4/1 குத்தகை உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் குத்தகைக்கான ஒரு சீராக்கம் இருக்கு. கட்டாயம் சீராக்கம், குத்தகையில கட்டாயம் வரக்கூடிய சீராக்கம். இப்ப குத்தகை ஆதனம்பொறி இதுகளை பொறுத்த வரைக்கும் டேட் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப திகதிகளை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்ப கவனி, குத்தகை நம்ம 2 விதமா செய்யலாம். இரட்டை பதிவு அடிப்படையில செஞ்சு கொண்டு போகலாம், அதாவது டிகோ மெத்தட்லையும் செய்யலாம். அது இல்லாம இன்னொரு மெத்தட்லையும் செய்யக்கூடியதா இருக்கு. கவனி, இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னா, முதலாவது ஒரு குத்தகை லீசிங் அடிப்படையில் ஒரு வாகனமா இருந்தா, ஒரு வாகனமா இருக்கலாம், ஒரு கட்டிடம் அல்லது ஒரு ஆதனங்கள் ஏதோ சொத்துக்களை வாங்கையில முதல்ல கிரயம் வாங்கினா, கிரயம். அப்ப கிரயத்துல இருந்து ஒரு ஆதனம் வாங்கல டவுன் பேமெண்ட் செய்வோம், பே பண்ணுவோம். டவுன் பேமெண்ட் பே பண்ணா மிகுதி உள்ளதுதான் லீசிங்கான பொறுப்பா இருக்கும். அப்ப டவுன் பேமெண்ட் கழிப்படும், ஆரம்ப வைப்பு கழிப்படும். கழிச்சா இங்க வர பெருமதி. இப்ப இதான் நம்ம குத்தகை காலத்துக்கான பொறுப்பு. இதை சொல்லுவோம் ஆரம்ப கடப்பாடு அல்லது நிகழ்கால பொறுப்புன்னு சொல்லுவோம். ஆரம்ப கடப்பாடு. இதோட ஆண்டுக்கான வட்டி கூட்டுப்படும். அதாவது குத்தகை வாங்கினது ஆரம்பத்திலேயா இருந்தா ஆண்டுக்கான வட்டி கட்டாயம் காணப்படும். அப்ப ஆண்டு வட்டி கூட்டுவோம், ஆண்டுக்கான வட்டி கூட்டுப்படும். வட்டியை கூட்டி மொத்தமா நம்ம 5 வருஷத்துக்கு குத்தகை வாங்கியிருந்தா 5 வருஷம் பொறுப்பு இருக்கும். 5 வருஷத்துல முதல் வருடத்துக்கான வட்டி 2 8 ஆகி ஒரு பெறுமதி வரும். அதுல இருந்து தவணை கட்டணத்தை கழிப்போம். தவணையை கழிச்சு விட்டா தவணைக்குள்ள 2 விஷயம் இருக்கும். அதான் கிளியரா விளங்கி கொடுங்க. தவணைக்குள்ள 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஒரு வருடத்துக்கான பொறுப்பு, அதே சமயம் அந்த பொறுப்புக்கான வட்டி. ஒரு வருடத்துக்கான பொறுப்பும் அந்த பொறுப்புக்கான வட்டியும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்ததுதான் தவணை கட்டணம். அப்ப தவணை கட்டணம் கழிச்சு விட்டா பாருங்க, அப்ப முதல் வருடத்துக்கான தவணையை கழிச்சா இங்க கூட்டின முதல் வருட வட்டியும் கழிப்பற்றும், முதல் வருட முதலும் கழிப்பற்றும். அப்ப மிகுதி உள்ள 5 வருஷத்துக்கு வாங்கியிருந்தா 4 வருஷத்துக்கான பொறுப்பு தான் கீழே எஞ்சி வரும். அப்ப இங்க வர்ற பெருமதி தவணை கழிப்பட்டதுக்கு அப்புறம் பெருமதி எஞ்சி உள்ள பொறுப்பா இருக்கும். இந்த பொறுப்பை தான் நம்ம 2ஆ பிரிச்சு காட்டணும்.
ஒன்று நடைமுறை பொறுப்பு, கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லி நடைமுறை பொறுப்பு எவ்வளோன்னு சொல்லியும், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் நடைமுறை அல்லா பொறுப்பு, குத்தகை பொறுப்பை ரெண்டா டிவைட் பண்ணி காட்டுவோம். ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இது படி பாருங்க. அப்ப குத்தகை கணக்கு மிகவும் இலகுவா மார்க்ஸ் கவர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ரைட், கவனிங்க. கம்பெனியானது 2018 4/1 குத்தகை உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன், அப்ப 4/1 குத்தகை உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். ரைட், அப்ப இன்னொரு விஷயம் குத்தகை பொறுத்த வரைக்கும் முன்ன உள்ள சிலபஸ்ல நம்ம கிரை அட்டவணையில எல்லாம் சீராக்கிடுவோம். இப்ப இதுல இப்ப காட்டப்படுறது ஆதனம் பொறி மட்டும்தான். அப்ப சொத்து பாவனை உரிமைன்னு சொல்லிதான் குத்தகைக்கான சீராகம் செய்யப்படும். அப்ப சொத்து பாவனை உரிமை எடுக்கணும் பாருங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க. கட்டாய நோட் நம்பர் குறிப்பிலக்கம் நோட் பண்ணி ஆகும். ரைட், கவனிங்க. நோட் நம்பர் எழுதி கொள்வோம். நோட் நம்பர் பிரதானமா நோட் நம்பர் 1 பிற வருமானமா இருக்கும். நோட் நம்பர் 2 வரிகளிக்கமான செலவுகள் உள்ளடக்கி இருக்கும். நோட் நம்பர் 3 பெரும்பாலும் வருமான வரி இன்கம் டேக்ஸ் சீராக்கம் செய்வோம். நோட் நம்பர் 4 கிரை அட்டவணையா இருக்கும். நோட் நம்பர் 5 சொத்து பாவனை உரிமை. சொத்து பாவனை உரிமை எப்படி இருப்பான்னு சொன்னா, சொத்து பாவனை உரிமை சொத்து பாவனை உரிமை எடுக்கணும்னு சொன்னா, சொத்தின் கிரயம், சொத்தின் கிரயம் அதுல இருந்து மைனஸ் பண்ணுவோம். சொத்தின் கிரயத்துல இருந்து சொத்து பாவனை உரிமைக்கான பெருமான தேய்வு, பெருமான தேய். அப்ப இதை டிவைட் பண்ணி இன்னைக்கு வர ஆன்சர் தான் என்ன செய்வோம், நிதி நிலைமை கூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரைட், கவனிங்க, கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப டேட் ரொம்ப முக்கியம். அதாவது ஆரம்பத்திலேயே குத்தகை எடுத்திருந்தா அப்ப ஆண்டுக்கான வட்டி கட்டாயம் பே பண்ணணும். ஆண்டு வட்டி இருக்கும். அதே மாதிரி தவணை கட்டணமும் பே பண்ணணும். தவணை கட்டணம் இருக்கும். அதே மாதிரி இங்க பெருமானத்தையும் ஆண்டு முழுவதும் பாவிச்சிருப்போம், பெருமானத்தையும் இருக்கும். அப்ப இங்க 3 விஷயமே இருக்கும். இதே ஆண்டு இறுதியில எடுத்திருந்தா வட்டி கொடுக்கணுமா, தேவையில்லை. அதே மாதிரி தவணை கட்டணம் பே பண்ணணுமா, தேவையில்லை. அதே மாதிரி பெருமானத்தையும் செய்ய தேவையில்லை. அப்ப அந்த டைம்ல இதுல 0 போட்டுக்கொள்ளுங்க. அப்ப கணக்கு பிழைக்காது இல்லைங்களா. ஆண்டு இறுதியில எடுத்திருந்தா இங்கே 0 நோட் பண்ணி கொண்டா கணக்குகள் பிழைக்க வாய்ப்பு குறையும். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இதுபடி பாருங்க, கிரயம் சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் மோட்டார் வாகனம் ஒன்றை 5 வருட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றுள்ளது. 5 வருஷம் குத்தகை காலம். இப்ப குத்தகை காலம் நோட் பண்ணி கொள்ளுவீங்க. குத்தகை காலம் இருக்கு. குத்தகை காலம் 5 வருடம். அடுத்து பாருங்க, 5 வருடம் உரிமை பெற்றுள்ளது. ரைட், 2018 4/1 மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துவதற்கான உரிமையின் கிரயம் பயன்தர் ஆயுட்காலம் முறையே 59,60,000 உரிமையின் கிரயம் 5,960 5,960. பயன்தர் ஆயுட்காலமும் 5 வருஷம். பெருமானத்தை விட பிரச்சனைகள் இல்லை. அப்ப 5 வருஷம் தயவு செய்யும். அடுத்து பாருங்க, மதிப்பிடப்பட்டுள்ளது. உடன்படிக்கையின்படி 2018 4/1 ஆரம்ப கொடுப்பனவாக 2,50,000 செலுத்தி உள்ளதுடன் 25 லட்சம் செலுத்தியுள்ளதுடன் 2019 3/31 முதலாவது வருடாந்த குத்தகை தவணை கட்டணமான 1,250 செலுத்தியிருந்தது. குத்தகை ஆரம்ப அளவீட்டின்படி குத்தகை பொறுப்பு 34,60,000. கவனிங்க, பாருங்க, எல்லா விஷயங்களும் அவங்களே செய்யப்பட்டு இருக்கு. இப்ப கணக்குகள் பதிவு செய்தா இருக்கு. பாருங்க, ஆரம்ப கொடுப்பனவு பே பண்ணி இருக்கான் 25 லட்சம் 2,500. குத்தகை தவணை கட்டணம் பே பண்ணி இருக்கோம் 1,250. குத்தகை தவணை கட்டணம் 1,250. ஆரம்ப அளவீட்டின்படி பொறுப்பு, அதாவது இன்னைக்கு ஆரம்ப அளவீட்டின்படி பொறுப்பு எவ்வளவா, அது அவங்களே கழிச்சு சொல்லி இருக்காங்க எவ்வளவுன்னு சொல்லி 34,60,000. அவ்வாறு கணக்கு பெருசாத எல்லா விஷயங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தெளிவா கணக்குகளை பதிவு செய்யதா இருக்கு. கவனிங்க, அடுத்த விஷயம் பாருங்க. 2019 3/31 2020 3/31 முடிவடையும் வருடத்துக்கான பொறுப்பு வட்டி, குத்தகை வட்டிகள் முறையே வட்டிதாரம் 2019 3/31 இந்த நிதியாண்டுக்கான வட்டி, அடுத்த நிதியாண்டுக்கான வட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுவும் ஒரு தகவலுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி கொடுக்கப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னா
நம்ம குத்தகை பொறுப்பை ரெண்டா டிவைட் பண்ணி காட்டணும். நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்புன்னு சொல்லி. நடைமுறை பொறுப்பு எடுக்கணுமா இருந்தா நம்ம கட்டாயம் அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி நமக்கு தேவை. ஏன்னா தவணை கட்டணம்ங்கிறது ரெண்டு விஷயம் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று வட்டி, அதேமே முதல் பொறுப்பு. அதாவது முதல் ஒரு வருடத்துக்கான பொறுப்பும் அந்த வருடத்துக்கான வட்டியும் இருக்கும். அப்ப அடுத்த நிதியாண்டுக்கான பொறுப்பை வரும்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்? தவணை கட்டணம் மாறாது. எல்லா நிதியாண்டும் தவணை கட்டணம் சமன் தான். அப்ப தவணை கட்டணத்துல இருந்து அடுத்த நிதியாண்டுக்கான வட்டியை கழிச்சு விட்டா இதை கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். அடுத்த நிதியாண்டுக்கான பொறுப்பை மட்டும் கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். அப்ப நடைமுறை பொறுப்பு எடுக்கணுமா இருந்தா தவணை கட்டணத்துல இருந்து கழிக்கணும் அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி. தவணை கட்டணம் எவ்வளவு? 1250. இப்ப வட்டி தாராங்க பாருங்க. நடைமுறை ஆண்டுக்கான வட்டி 2019 3/31க்கான வட்டி எவ்வளவு? வட்டி தாரம் 3,46,000. அப்ப இது நடைமுறை ஆண்டுக்கான வட்டி. ஆண்டு வட்டி கூட்டுப்படும் 3,46,000. இங்க கூட்டுனாவங்கள இது நடைமுறை ஆண்டுக்கான செலவு தானே. அப்ப செலவுலையும் காட்டணும். அதாவது நிதி செலவுல காட்டுவோம். குத்தகை வட்டி செய்கையில நிதி செலவுல காட்டுவோம். குத்தகை வட்டி எவ்வளவு? 3,46,000. அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி 2,56,000. அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி 2,56,000. தகவல் எடுத்துக்கொண்டோம். இப்ப கவனிங்க. இப்ப இங்க கூட்டினீங்கன்னா இன்னைக்கு ஆன்சர் வரும் எவ்வளவு? 38,6,000. அதுல இருந்து 1,250 மைனஸ் ஆகும். 1,250 மைனஸ் ஆகுனா 25,56,000. அதுல இருந்து நடைமுறை பொறுப்பை கண்டுபிடிச்சிடும். மொத்த பொறுப்பு. அதுல இருந்து நடைமுறை பொறுப்பை கழிச்சா நடைமுறை அல்லா பொறுப்பை எடுத்துடலாம். கவனிங்க, நடைமுறை பொறுப்பு சொல்லி 994. இதான் நடைமுறை பொறுப்பு. அப்ப நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை பொறுப்புகளை கீழே குத்தகை பொறுப்பு. குத்தகை 994. நடைமுறை அல்லா பொறுப்புல குத்தகை பாருங்க, மொத்த பொறுப்பு இருக்கு எவ்வளவு? 2,556. அதுல 994 கழிச்சீங்கன்னா நடைமுறை அல்லா பொறுப்பு. கழிச்சா ஆன்சர் வரும் 1,562. 1,562. இப்ப இதை இங்கிட்ட ஆன்சர் பண்ணும். 1,562. அடுத்த விஷயம், சொத்து பாவனை உரிமை எடுக்கணும். கட்டாயம் பெருமானத்தை சீராக எடுக்கணும். அப்ப இதுல கொடுக்கப்பட்டிருக்க உங்களுக்கு பாருங்க, பெருமானத்தை பெரும்பாலும் குத்தகைக்கு உங்களுக்கு இழிவு பெறுமதி 0 கொடுத்துரும். பெருமானத்தை சமன்பாடு தெரியுமே. அதாவது கிரயத்துல இருந்து இழிவு பெறுமதியை கழிச்சு பயன்தர ஆயுட்காலத்தால பிரிப்போம். பெருமானத்தை சமன்பாடு. இழிவு பெறுமதி இல்லைன்னு சொன்னா கிரயத்தை பிரிப்போம் பயன்தர ஆயுட்காலத்தால். கிரயம் எவ்வளவு? 5,960. 5,960. அப்ப பிரிச்சீங்கன்னா பயன்தர ஆயுட்காலம் 5 வருடம். பிரிச்சீங்கன்னா 1,192. பெருமானத்தை. அப்ப கிரயம் 5,960. அது மைனஸ் பண்ணுவீங்க 1,192. அப்ப இது பெருமான தேய்வு ஆண்டுக்கான செலவு. பெரும்பாலும் மோட்டார் வாகனம் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டே இருக்கு. அது சீராக்கத்துல பாருங்க. அதாவது விநியோக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப இதை நம்ம என்ன செய்வோம்? விநியோக கிரயங்கள்ல உள்ளடக்கும். மோட்டார் பெருமான தேய்வு 1,192. சொத்து பாவனை உரிமை எடுக்கணும். சொத்து பாவனை உரிமை 4,768. 4,768 சொத்து பாவனை உரிமை. அப்ப இதை என்ன செய்வோம்? இதை நிதிநிலைமை கூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சொத்து பாவனை உரிமை 4,768. இவ்வளவுதான் குத்தகை சீராக்கம். மிகவும் இலகுவான ஒரு விஷயம். இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்த சீராக்கம் பாருங்க. அடுத்து 5வது சீராக்கம். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் உள்ளடக்கமும் அவற்றின் திரண்ட பெருமானத்தை கொடுத்தார்.
அப்ப கிரய அட்டவணை சார்பான சீராக்கங்கள் மேற்கொள்ள போறோம். கவனிங்க. அப்ப பாருங்க 2019 3/31ல கிரைய பெருமை தாரம். கிரைய பெருமதி எல்லாமே என்னது ஆண்டு இறுதியில இருக்கு. கிரண்ட பெருமானத்தை பாருங்க 4 ஒன்று தாரம் எல்லாம் ஆரம்ப மீதியா இருக்கு. ரைட். 3 வகையான ஆதனங்கள் தரம் காணி கட்டிடங்கள் அதே மாதிரி காரியாலய உபகரணங்கள். ரைட். காணி கட்டிடம் காரியாலய உபகரணம் இது மொத்தம். ரைட். அப்ப எல்லாம் இறுதி பெருமையை தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. கிரயங்கள் அது திரண்ட பெருமானத்தையோ ஆரம்ப பெருமை. ரைட். கட்டிடங்கள் பாருங்க ஆரம்ப மீதி இருக்கு திரண்ட பெருமானத்தையோ 11,000. கட்டிடம் 11,000. காணி தேய்வடையாது. ரைட். அடுத்து பாருங்க காரியாலய உபகரணம் 4,000. 4,000. முதலாவது சீராக்கம் தரப்பட்டிருக்கு பாருங்க. நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வானது இதுவரை செய்யப்படவில்லை. நடைமுறை ஆண்டுக்கான பெருமான தேய்வு இன்னும் செய்யப்படவில்லை. தொடர்ந்து சொல்றா பாருங்க. குத்தகை அடிப்படையில் பெறப்பட்ட மோட்டார் வாகனமானது விநியோக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதுடன் அப்ப குத்தகை அடிப்படை லீசிங் அடிப்படையில் எடுத்த நம்ம மோட்டார் வாகனம் வந்து விநியோக நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டோம். அப்ப அதனால அதுல என்ன தகவல்னு சொன்னா தேய்வம் வந்து விநியோக கிரயங்களும் உள்ளடக்கம். காரியாலய உபகரணங்களும் கட்டிடங்களும் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அப்படின்னா காரியாலய கட்டிடம் அது காரியாலய உபகரணம் கட்டிடம் இதண்ட பெருமான தேவை நிர்வாக செலவுகளை காட்டுவோம். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. காரியாலய உபகரணங்கள் கிரயத்தின் மீது வருடாந்தம் 25% நேர்கோட்டு முறையில் பெருமான தேய்வு செய்யப்படுகிறது. கிரயத்துக்கு 25%. அவ்வாறு 25% காரியாலய உபகரணங்களுக்கு பெருமான தேய்வு நேர்கோட்டு முறை. அப்ப கிரயத்துக்கு பார்ப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அவ்வளவு தகவல். அடுத்த மோட்டார் வாகனத்தின் எஞ்சிய பெறுமதி 0. அதாவது குத்தகை அடிப்படையில் பெறப்பட்ட ஆதனத்தின் இழிவு பெறுமதி 0. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. நடைமுறை வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆதன பொறி மற்றும் உபகரணங்கள் பின்வருமாறு. நடைமுறை ஆண்டுல வந்து நம்ம ஆதன பொறியை வாங்கியிருக்கோம். முதலாவது பாருங்க 2018 7/1ல காணி ஒண்ணு வாங்கியிருக்கோம். காணி தான் வாங்கியிருக்கோம். காணி டேட் நோட் பண்ண தேவையில்லை. என்ன சொன்னா காணி வந்து தேய்வு செய்ய போறது இல்லை. ஆனா நிதியாண்டுல கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு 10,000 கிரயத்திலையும். அடுத்து 2018 7/1ல 10/1 2018 10/1ல காரியாலய உபகரணம் 5,000 கொள்வனவு செஞ்சிருக்கோம். இது கணக்குகள்ல முறையா பதியப்பட்டிருக்கும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் இறுதி மீதிகள். இறுதி மீதி கொடுக்கப்பட்டிருந்தா ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்க உங்களுக்கு புள்ளிகள் இருக்கு. அப்ப ஆண்டுக்கான சேர்த்தல் தெரியும். அகற்றல் இல்லையா? எஸ் அகற்றல் இல்லைன்னு சொன்னா அப்ப டைரக்டா பதிவு செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப பாருங்க இறுதி மீதி கட்டிடங்கள் இறுதி மீதி இருக்குது. கட்டிட சீராக்கம் கீழே மீள் மதிப்பு சீராக்கம் இருக்கு. கட்டிடம் பதிய முன்னுக்கு நம்ம இதரண்டையும் பதிவு செய்வோம். பாருங்க காரியாலய உபகரணம் இருக்கு எவ்வளவு? இறுதியில 15,000. காரியாலய உபகரணம் இறுதி மீதி எவ்வளவு? 15,000. காணி இருக்கு பாருங்க எவ்வளவு சொல்லி. காணி 30,000 இருக்கு இறுதி மீதி. ஆரம்ப மீதியோட ஆண்டுக்கான சேர்ப்பனவு கூட்டுப்பட்டு இருக்கும். அப்ப ஆண்டுக்கான சேர்ப்பனவு எவ்வளவு? காணி 10,000 காரியாலய உபகரணம் 5,000 என ஆண்டுக்கான சேர்த்தல். அப்ப ஆரம்ப மீதியோட இதுகள் கூட்டுப்படுறது இந்த மீதி. அப்ப ஆரம்ப மீதி இலவா கண்டுபிடிச்சு கொள்ளே. அப்ப இறுதி மீதி 30,000 ஆண்டுக்கான சேர்ப்பனவு 10,000 சொன்னா ஆரம்ப மீதி 20,000 இருக்கு. காரியாலய உபகரணம் ஆரம்ப மீதி 10,000 இருக்கு. அப்ப காணிண்ட இறுதி தேய்வு இறுதி புத்தக பெறுமதி எவ்வளவு? 30,000. தேய்வு இருக்கா? தேய்வு அடையாது. காரியாலய உபகரணம் மீள் மதிப்பு சீராக்கம் காரியாலய உபகரணத்துக்கு இல்ல. அப்ப டைரக்டா பெருமான தேய்வு செய்ய முடியும். அப்ப இந்த 10,000 காணி முழு வருடமும் பயன்படுத்தி இருப்போம். இந்த 10,000 காரியாலய உபகரணம். அப்ப அதுக்கு 25% நேர்கோட்டு முறையில ஆண்டுக்கான தேய்வு செய்வோம். 10,000க்கு 25% எவ்வளவு? 2,500. அப்ப 2,500 இந்த 10,000க்கு முழு வருட தேய்வு. இந்த 5,000 வந்து எப்ப வாங்கியிருக்கோம்? 10/1ல வருஷம் முடியுது 3/31 19ல. அப்ப 6 மாதம் பயன்படுத்தி இருக்கோம். அப்ப 5,000க்கு தேய்வு பாத்தீங்கன்னா முழு வருட தேவை எவ்வளவு? 1,250. 1,250 அரை வருட தேய்வு 625. அப்ப பாத்தீங்கன்னா 3,125 தான் காரியாலய உபகரணங்களுக்கான ஆண்டு தேய்வு.
அப்ப ஆண்டு தேய்வு கூட்டுப்படும். ஆண்டுக்கான தேய்வு 3125 கூட்டுப்படும். இங்கே கூட்டினதோட ஆண்டு தேய்வுக்கு பதிவு தெரியும் தானே. தேய்வு கணக்கு வரவு, தேய்வு ஏற்பாடு செலவு. தேய்வு ஏற்பாடு செலவு வச்சா திரண்ட தேய்வோட கூட்டுப்படும். தேய்வு கணக்கு வரவு வச்சா செலவு கூடும். இப்ப நிர்வாக செலவுல காட்டுவோம். காரியாலய உபகரண தேய்வு 3125. காரியாலய உபகரணம் சீராக்கம் அவ்வளவுதான். அடுத்த சீராக்கம் பாருங்க. கட்டடங்கள் 8வது சீராக்கம். கட்டடங்கள் 2வது தடவையாக 2018 4/1 38,000 மீள்மதிப்பு செய்யப்பட்டது. கட்டிடங்களை 2வது தடவையா 2018 4/1 அதாவது வருடம் ஆரம்பிக்கையில 38,000 சொல்லி மீள்மதிப்பீடு செஞ்சிட்டோம். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. 2014 3/31 முதல் தடவையாக கட்டிடங்கள் மீள்மதிப்பீடு செய்யப்பட்ட போது 1500 குறை ஒன்று ஏற்பட்டது. இது 2வது தடவை. முதல் தடவை மீள்மதிப்பீடு செய்யறோம் 2014 3/31. இங்க மீள்மதிப்பு செய்யல முதல் தடவையே 1500 குறையாம். முதல் தடவை குறைன்னு சொன்னா என்ன நடக்கும்? முதல் தடவை குறை ஏற்பட்டா ஏனைய செலவுகளை செலவா காட்டிடும். ஏனைய செலவு காட்டப்பட்டு இருக்கு. அந்த தகவல் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஏற்கனவே 1500 செலவு உண்டு காட்டி இருக்கும். அப்ப இந்த வருஷம் சில வேளை மிகை இருந்தா என்ன செய்யணும்? அந்த மிகைய வச்சு ஏற்கனவே குறை 1500 இருக்கு, அதை சீராக்கணும். அதாவது செலவுகள் இல்லாமக்கணும். இல்லாமாக்கி அதை விட கூட மிகை இருந்தா தான் நம்ம பிற முற்றும் அடங்கிய வருமானத்துல காட்டுவோம். இறங்கிடுச்சா? ரைட். அப்ப அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதல் தடவையா மீள்மதிப்பீடு செய்யப்பட்ட போது 1500 குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. 2வது தடவை மீள்மதிப்பீடு 2வது தடவை மீள்மதிப்பீட்டிற்கு பின்னர் கட்டிடத்தின் எஞ்சிய பயன் தர ஆயுட்காலமானது 8 வருடம். நீ மீள்மதிப்பீடு செய்யல, இனிமே இந்த கட்டிடத்தை பயன்படுத்தலாமா 8 வருடம். அதாவது பெருமான தேய்வான தகவல் தாரம். அவர் 2018 4/1 இனி பயன்படுத்த போறது 8 வருஷம் பயன்படுத்த இயலும். தொடர்ந்து தகவல் தாராங்க பாருங்க. 8 வருடங்களாக மீள்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கட்டடங்களின் எஞ்சிய பெறுமதி 0, இழிவு பெறுமதி 0. 2வது தடவை மீள்மதிப்பீட்டிற்காக எதுவித கணக்கீட்டு பதிவு மேற்கொள்ளப்படவில்லை. 2018 4/1 மீள்மதிப்பீடு செஞ்சிருக்கான். இது தொடர்புல எந்த பதிவுமே இல்லையா? அப்படின்னா ஆண்டுக்கான சேர்த்தலாகல எதுவுமே இல்லைன்னு சொன்னா நம்ம இறுதி மீதியா காட்டுறது எப்போ உள்ள மீதி 2014 3/31 மீள் மதிப்பீடு செஞ்ச போல மீதி தான் காட்டியிருக்கோம். அதாவது இப்ப இருக்க இறுதியா உள்ள மீதி தான் ஆரம்ப மீதியாகவும் இருந்திருக்கும். அப்ப இறுதி மீதி எவ்வளவு? 45,000. அப்ப ஆரம்ப மீதியும் 45,000 தான் இருக்கும். ஏன்னா எந்த சீராக்கமே மேற்கொள்ளப்படல. இல்லைங்கதா? இப்ப சொல்றாங்க பாருங்க, 2018 4/1 மீள் மதிப்பீடு செஞ்சிட்டான். மீள் மதிப்பீடு செய்யறப்ப 2018 4/1 மீள் மதிப்பீடு செய்யல கிளியரா விலை கொடுங்க. மீள் மதிப்பீடு செய்யல முதல்ல செய்ய வேண்டிய வேலை, நம்ம மீள் மதிப்பீடு செய்யற ஆதனத்தை எந்த டேட்ல மீள் மதிப்பீடு செய்யறோமோ அந்த டேட் வரைக்கும் பயன்படுத்தின திரண்ட பெருமானத்தை சொத்துக்கு எதிராக பதிவளிப்பு செய்யணும். ஆரம்பத்திலே என்ன செய்யறோம்? மீள் மதிப்பீடு செய்யறோம். அப்ப ஆரம்ப மீதி மொத்தம் என்ன செய்யணும்? கட்டிடத்துக்கு எதிரா பதிவளிப்பு செய்யணும். அப்ப அகற்றல் தேய்வு, அப்ப இங்க இருந்து திரண்டாம் பெருமான தேய்வை அகற்றுவோம். திரண்ட பெருமான தேய்வை அகற்றுவோம். அகற்றல் தேய்வு 11,000 மைனஸ் ஆகும். இங்க மைனஸ் பண்ணிட்டு சொத்து கணக்குல செலவு வைப்போம். சொத்து கணக்குல செலவு வச்சா சொத்து மீதி குறையும். அப்ப இங்க திரண்ட பெருமான தேய்வு மீள் மதிப்பீடுல திரண்ட பெருமான தேய்வு மைனஸ் ஆகும் 11,000. முதல் வேலை சார். அடுத்த விஷயம், இப்ப மீள் மதிப்பீடு செஞ்சு தெரியுமே ஆண்டுக்கான சேர்த்தது அகற்ற இல்லைன்னு சொன்னா அப்ப ஆரம்ப மீதி இனிமே எவ்வளவு இருந்திருக்கணும்? அது 38,000 இருந்திருக்கணும். அந்த மீதி தான் காட்டி இருக்கணும். அப்ப இங்க காட்டப்பட்டிருக்க மீதி 2014 மீதி. அப்ப இதான் ஆரம்ப மீதியா இருந்திருக்கும். அப்ப இனிமே மீதி எவ்வளவு? 38,000. 38,000. இப்ப கவனிங்க, 45,000 அதுல இருந்து மீள் மதிப்பீடு செஞ்சிருக்கோம். அந்த பெருமதியை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து 11,000 மைனஸ் பண்ணாதான் 38,000 சொன்னா தலையை செஞ்சு பாருங்க. 38,000 கழிப்படுறீங்க, இதோட கூட்டி பாருங்க எவ்வளவு வருது? 49,000 இல்லைங்களா? 49,000 49,000 45,000 போனா 4,000 பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப மீள் மதிப்பீடு மிக, இப்ப மீள் மதிப்பீடு மிக எவ்வளவு? 4,000 மீள் மதிப்பீடு மிக இருக்கு இல்லைங்களா? மீள் மதிப்பீடு மிக எவ்வளவு? 4,000. அப்ப 4,000த்தையுமே வருமான கூட்டுல பிறமுற்றும் அடங்கிய வருமானத்துக்கு காட்ட இயலாது. கட்டிட மீள் மதிப்பு மிகை
ஏ காட்டையிலான்னு சொன்னா ஏற்கனவே முதல் தடவையில 1500 குறை உண்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த 4000ல இருந்து 1500 குறை சீராக்கிறது கொண்டு போகணும். அப்ப இங்க ஏனைய செலவுல கட்டிட குறை சீராக்கம் 1500 சொல்லி ஏற்கனவே காட்டி செலவு காட்டி கூட்டி இருப்போம். அதை முதல்ல இல்லாம ஆக்கணும். மிகுதி பாருங்க, 4000ல 1500 குறை சீராக்கம்னா மிகுதி உள்ள 2500 மிக அந்த மிகையை தான் வருமான கூட்டுல பிற முற்றும் அடங்கிய வருமானத்தை கீழே காட்டும் 2500. அடுத்த விஷயம் கவனிங்க. மேல் மதிப்பு சீராக்கம் பதிவு செஞ்சாச்சு. அடுத்த விஷயம் செய்யணும் தேய்வு. தேய்வு 38,000 தேய்வு செய்வோம். 8 வருடம் பயன்படுத்தலாம். அப்படியே சொன்னா இழிவு பெறுமதி இல்லைன்னு சொன்னா 38,000 8ஆல பிரிச்சு விடுவீங்க. 8ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு வருது? எவ்வளவு வருது சொன்னா 4750 ஆண்டு தேய்வு 4750. அப்ப நிர்வாக செலவுல காட்டுவோம். கட்டிட பெருமான தேய்வு 4750. அவ்வளவுதான் சீராக்கங்கள். ஆதன பொறி சம்பந்தமான சீராக்கம் அவ்வளவுதான் கணக்குள்ளது. இப்ப கவனிங்க. இப்ப நான் பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா சொத்து கணக்கு பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். திரண்ட புத்தக பெறுமதி எடுக்கணும். ஏன்னா புத்தக பெறுமதி மொத்தத்தை இங்க மாத்துவோம். நிதிநிலைமை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரைட் கவனிங்க. ரைட் தேய்வு டோட்டல் வரும் 4750. தேய்வு இருக்காது காணிக்கு. கட்டிடம் 4750. காரியாலய உபகரணம் 7125. மொத்த திரண்ட தேய்வு 11875. சொத்துக்களோட மீதி கூட்டினீங்கன்னா 83,000. சொத்துக்கள் மொத்தம் 83,000. திரண்ட பெருமான தேய்வு 11875. மைனஸ் பண்ணீங்கன்னா புத்தக பெறுமதி 71,125. ஒன்றோட மைனஸ் பண்ணி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 33,250 7,875. அப்ப இன்னைக்கு இந்த மீதியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாமே போட்டுருக்கு. பிபி ஆதன பொறி உபகரணம் புத்தக பெறுமதி 71,125. ஆதன பொறி சீராக்கம் முழுமையா செய்தாச்சு. கவனிங்க. 9வது சீராக்கம். 9வது சீராக்கம் பாருங்க. நடைமுறை வருடத்தில் செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்திய 6 லட்சத்தையும் உள்ளடக்கி உள்ளது. ரைட் கவனிச்சு கொள்ளுங்களே. வருமான வரி நம்ம சிம்பிளா செஞ்சு கொள்ளே. வருமான வரியை பொறுத்த வரைக்கும் கவனிச்சு கொள்ளுங்க. வருமான வரி நம்ம இலவச செஞ்சு கொள்ளையிலும். இந்த சைட் பாத்தீங்கன்னா டி ஃபார்முலா சைட் பாத்தீங்கன்னா இதை நம்ம கடந்த வருட சீராக்கம் மேற்கொள்வோம். கடந்த வருட சீராக்கம். இந்த சைடுல நடைமுறை வருடம் கணக்கு செய்யற நிதியாண்டு நடைமுறை வருடத்துக்கான சீராக்கங்களை செய். கவனி. அப்ப இன்னைக்கு கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சீராக்கம் செய்யணும்னு சொன்னா நமக்கு தெரியும் போன வருஷம் நம்ம செஞ்சது. அதாவது நம்ம ஒவ்வொரு நிதியாண்டுலையும் வருமான வரி பே பண்ணுவோம். ஒரு வருடத்துக்கு வருமான வரி பே பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா காலாண்டுக்கு ஒரு முறை பே பண்ணிக்கிட்டே வருவோம். 3 காலாண்டுகள் பே பண்ணிடுவோம். காசா பே பண்ணிடுவோம் ஒரு அனுமானிப்புல. இறுதி காலாண்டை ஏற்பாடு செஞ்சு வைப்போம். அப்ப நம்ம செய்யற ஏற்பாடு சில வேளை மிகையா ஏற்பாடு செஞ்சு வைக்கலாம். ஒரு செலவை வருமான வரிங்கிறது செலவு வகை கணக்கு. அப்ப சில வேளை வருமான வரியை மிகையா ஏற்பாடு செய்யலாம். சில வேளை செலவை குறையா ஏற்பாடு செய்யலாம். விளங்குதா? அப்ப அந்த மிகை குறையை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம கடந்த வருட சீராக்கம் செய்யுது. அப்ப கடந்த வருடத்துல மேற்கொள்ளப்படுறது முதலாவது நம்ம பார்ப்போம் ஏற்பாடு. போன வருஷம் எவ்வளவு ஏற்பாடு இருக்கு, அதுக்கு இந்த வருஷம் எவ்வளவு பே பண்ணி இருக்கோம் செலுத்தியது. விளங்குதா? போன வருஷம் எவ்வளவு ஏற்பாடு இறுதி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். இந்த வருஷம் அந்த ஏற்பாடுக்காக எவ்வளவு பே பண்ணியிருக்கோம். அந்த பே பண்ண விஷயம் ஒரு சீராக்கத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்பாடு செஞ்சது உண்மையான செலவை விட கூடையா குறையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நடைமுறை ஆண்டுக்கு வந்தீங்கன்னா நடைமுறை ஆண்டு என்ன நடக்கும்? 3 காலாண்டுகள் பே பண்ணியிருக்கும். முதலாவது செலுத்தியது எவ்வளவு பே பண்ணியிருக்கும். அதோட இறுதி காலாண்டு என்ன செய்வோம்? ஏற்பாடு செய்வோம். அப்ப செலுத்தியதோட ஏற்பாடு கூட்டுப்படும். இறுதி ஏற்பாடு காலாண்டு ஏற்பாடு கூட்டுப்படும். கூட்டினீங்கன்னா நடைமுறை ஆண்டுக்கான வரியோட வரும். அந்த வரியோட போன வருஷம் சில வேளை நம்ம மிகையா காட்டியிருந்தா செலவை, இந்த வருஷம் செலவை குறைச்சிக்கிறோம்.
போன வருஷம் செலவை நம்ம குறையா காட்டியிருந்தா இந்த வருஷம் செலவை கூட்டிக்கிடுவோம். இப்ப மிகை குறைய சீராக்குவோம். மிகை அல்லது குறைய சீராக்கும். சீராக்குனா இந்த வருஷம் வருமான கூட்டுல காட்ட வேண்டிய வருமான வரி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான் ஃபார்மேட். இப்ப கவனிங்க. பாடம் சொல்லப்பட்டிருக்கு, நடைமுறை வருடத்தில் செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்திய 6 லட்சத்தையும் உள்ளடக்கியுள்ளது. நடைமுறை வருஷத்துல 3 காலாண்டுக்கு பே பண்ணியிருப்போம். அது இல்லாம போன வருஷம் இறுதி காலாண்டு மொத்தமா 4 காலாண்டுகள் ஒரு வருடத்துக்கு பே பண்ணியிருப்போம். அதுல 3 காலாண்டுகள் நடைமுறை வருடத்துக்கும் 1 காலாண்டு கடந்த வருடத்துக்கு பே பண்ணியிருப்போம். அப்ப கடந்த வருடத்துக்கு எவ்வளவு பே பண்ணியிருக்கோம்? 6 லட்சம். அப்ப 6 லட்சம் கடந்த வருடத்துக்காக பே பண்ணது. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. 2019 3/31 முடிவடையும் வருடத்திற்கான மொத்த வருமான வரி பொறுப்பானது 1920. 2019 3/31 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த வரி பொறுப்பு. மொத்த வரி பொறுப்புங்கிறது அது ஆண்டுக்கான பொறுப்பு. மொத்தம் காலாண்டு தான் தெளிவா கொடுப்பான். 3 மாதத்திற்குரியது அல்லது காலாண்டுக்குரியது தெளிவா தருவான். இப்போ மொத்த பொறுப்புங்கிறது மொத்தமா ஆண்டுக்கு எவ்வளவு இருக்குது? 1920. இவ்வளவு தகவல். இப்ப பரிச்சை மீதியை பாருங்க எவ்வளவு பே பண்ணிருக்கோம் சொல்லி. பாருங்க, செலுத்திய வருமான வரி 1950. செலுத்திய வருமான வரி 1950. இந்த 1950க்குள்ள 600 வந்து போன வருஷத்துக்கு உள்ளது. அப்ப 600 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது அமௌண்ட்? 1350. அப்ப இந்த 1350 தான் என்னவா இருக்கும்? இந்த வருடத்துக்காக நீ பே பண்ணதா இருக்கும். விளங்கிதா? அது இந்த வருடம் 3 காலாண்டுக்குரியதான் இது. ஏன்னா மொத்தமா 4 காலாண்டுகள் இருக்கும். அதுல போன வருஷத்துக்கு உள்ளதுதான் இந்த 600. அப்ப இந்த வருடம் 3 காலாண்டுக்கு எவ்வளவு? 1350 பே பண்ணிருக்கும். அப்ப அதுதான் நடைமுறை வருட பகுதியில வரும். செலுத்தியது 1350. போன வருஷம் ஏற்பாடு தந்திருக்கான் பாருங்க. 2018 4/1 வருமான வரி ஏற்பாடு 725. வருமான வரி ஏற்பாடு 725. பாருங்க, போன வருஷம் செலவு காட்டியிருக்கோம் 725. உண்மையிலே செலவு எவ்வளோ? 600. அப்ப நம்ம ஏற்பாடு செஞ்சது போன வருஷம் கூடையா குறையா? மிகையா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எவ்வளவு? 125 மிகை. செலவு போன வருஷம் கூட காட்டியிருக்கோம். போன வருஷம் செலவு கூட காட்டியிருந்தா இந்த வருஷம் செலவு என்ன செய்யணும்? குறைச்சு கொள்ளணும். எவ்வளவால குறைப்போம்? 125ஆல குறைப்போம். குறைச்சிங்கன்னா வருமான கூட்டுல வரி கழிக்க முன் லாபத்துல இருந்து எவ்வளவு வரி மைனஸ் பண்ணணுங்கிற தகவலை எடுத்துக்கொள்ளேன். பாருங்க, இதுல நீ மைனஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வருமான வரி 1795. அப்ப இதுதான் நீங்க வரி கழிக்க முன் லாபத்துல வருமான வரியை கழிச்சு காட்ட வேண்டிய விடயம். 1795. அப்ப வருமான வரி நோட் நம்பர் 3ல செய்வோம். நோட் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளே. அடுத்த விஷயம், இந்த வருஷம் வரி ஏற்பாடு பொறுப்பு தான் நமக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க இயலும். இந்த பாருங்க, 3 வருடங்களோட இறுதி காலாண்டு கூட்டுப்பட்டதான் ஆண்டுக்கானது. அப்ப செலுத்தியது 3 காலாண்டு தெரியும். ஏற்பாடு எவ்வளவு கூட்டுப்பட்டு கண்டுபிடிக்கணுமா இருந்தா ஆண்டுக்கானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டுக்கு 4 வருடத்துக்கு 4 காலாண்டுக்குள்ளது தெரியும். 3 காலாண்டுக்குள்ளது தெரியுமா இருந்தா மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா இறுதி காலாண்டு எவ்வளவுங்கிறது கண்டுபிடிச்சு கொள்ளே. எவ்வளவு வருது? 570. எஸ், 570. தான் இறுதி ஏற்பாடா இருக்கு. ரைட். அப்ப நிதிநிலைமை கூட்டுல பொறுப்புகளுக்கு நடைமுறை பொறுப்புகளுக்குள்ள வரி ஏற்பாடு 570 காட்டும். வரி ஏற்பாடு 570. இவ்வளவுதான் வருமான வரிக்கான ஏற்பாடு. சீராக்கம் இங்கே காட்டுறதுக்கு 1 புள்ளிகள் இருக்கும் உங்களுக்கு. அதே இங்கே மைனஸ் பண்ணி காட்ட 2 புள்ளிகள் இருக்கு. அடுத்த சீராக்கம் பாருங்க. அடுத்த சீராக்கம் தரப்பட்டிருக்கும் உங்களுக்கு. செலுத்திய இடைக்கால பங்கு லாபமான ரூபாய் 1500 தொகையானது விநியோக கிரயங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இடைக்கால பங்கு லாபம் டிவிடெண்ட் பே பண்ணிருக்கோம். எவ்வளவுன்னு பாருங்க, 1500. அதை விநியோக கிரயங்கள்ல காட்டியிருக்கோமா? டிவிடெண்ட் பே பண்றது உரிமையாளருக்கு எடுப்பட வேணாம். அது அவரோட உரிமையை தான் சீராக்கம் ஏற்படுத்தல். உரிமை சீராக்கம் நிறுத்தி வைத்த வருவாயில மைனஸ் பண்ணி காட்டும். அதை கொண்டு விநியோக கிரயங்கள்ல நிறுவனத்தின் செலவா காட்டியிருக்கோமா, கம்பெனி செலவான்னு சொல்லி. அப்ப அது பில. அப்ப அங்க இருந்து இல்லாம ஆக்கணும். அப்ப செலவை கூட்டி காட்டியிருக்கோம், அங்க இல்லாம ஆக்குவோம். இடைக்கால பங்கு லாபம் சொல்லி
1500 இங்க இருந்து மைனஸ் பண்ணி செலவை குறைச்சிட்டு இங்க செலவு காட்டியிருக்கோம் அதை குறைச்சி உரிமையாண்மை மாற்றல் கோட்டுல இடைக்கால பங்கு லாபம் சொல்லி நிறுத்தி வைத்த வருவாயை மைனஸ் பண்ணுவோம் 1500. உரிமையில தான் குறைக்கணும். உரிமையில வரவு வைக்க வேண்டியது, அதாவது நிறுத்தி வைத்த வருவாயில வரவு வைக்க வேண்டிய விஷயம் விநியோக கிரயங்கள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறுத்தி வைத்த வருவாயில வரவு வச்சா நிறுத்தி வைத்த வருவாய் குறையும், இந்த செலவு வச்சா விநியோக கிரயம் குறையும். அடுத்து தொடர்ந்து சொல்றான் பாருங்க. இயக்குனர்கள் 2019 5:30 பங்குதாரர்களுக்கு 10 லட்சம் இறுதி பங்கு லாபமாக பிரேரித்துள்ளனர். அது சீராக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க சொல்லி இருக்காங்க பங்கு லாபம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப இதை நம்ம நோட் நம்பர்ல கட்டாயம் நோட் பண்ணணும், ஏன்னா அதுக்கு ஒரு புள்ளி ஷூரா கிடைக்கும். அப்ப நோட் நம்பர் 6 இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே எழுதி விடுவீங்க. இயக்குனர்கள் 2019 5:30 பங்குதாரர்களுக்கு 10 லட்சம் இறுதி பங்கு லாபமாக பிரேரித்துள்ளனர். இது அப்படியே நோட் பண்ணி விடுவீங்க, குறிப்பு நோட் பண்ணி. அப்ப இதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. இவ்வளவுதான் சீராக்கங்கள். இப்ப கவனிங்க, இப்ப நம்ம பரீட்சை மீதிக்கு வந்த மாதிரி தான் மிகுதி தகவலை பதிச்சு கொள்ளே. பாருங்க, முதலாவது தரப்பட்டிருக்கு ஆதன பொறி உபகரணம் 90,000 ஆதன பொறி சீராக்கம் முழுமையாக செய்யப்பட்டு இருக்கு. திரண்ட பெருமான தெய்வம் அதுவும் சீராக்கம் செய்யப்பட்டிருக்கு. விற்பனைகள் தாராங்க பாருங்க, விற்பனைகள் 88,000 வருமான கூட்ட விற்பனைகள் 88,000. விற்ற சரக்கின் கொள்விலை விற்பனை கிரயம் தாரம் உங்களுக்கு பாருங்க 45,000. விற்பனை கிரயம் கழிபடும் 45,000. அடுத்த பாருங்க, இருப்புக்கள் நடைமுறை சொத்துக்களுக்கு இருப்புகள் காட்டுவீங்க 4,200. அடுத்த விஷயம் கவனிங்க, வியாபார கொடுக்குமதி பொறுப்புகள்ல காட்டுவோம். வியாபார கொடுக்குமதி 19,000. வியாபார வருமதிகள் 17,300. நடைமுறை சொத்துக்கள் வியாபார வருமதி கடன்பட்டோர் 17,300. அடுத்த விஷயம் பாருங்க, காசு குத்தகை கொடுப்பனவும் முழுமையாக சீராக்கம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, காசுக்கு சமனானவை 750. காசுக்கு சமனானவை 750. காசுக்கு சமனானவை 750. அடுத்த விஷயம், உத்தரவாத ஏற்பாடு முழுமையான சீராக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கூறப்பட்ட மூலதனம் தாராங்க உரிமையாண்மை கூற்றுல கூறப்பட்ட மூலதனம் ஆரம்ப மீதிகள் எவ்வளவு இருக்குது? கூறப்பட்ட மூலதனம் கூறப்பட்ட மூலதனம் இறுதி மீதி தரப்பட்டிருக்கேன். கூறப்பட்ட மூலதனம் இறுதி மீதி தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இறுதி மீதி 45,500. 45,500. அடுத்த விஷயம் 2018 4/1 நிறுத்தி வைத்த வருவாய் ஆரம்ப மீதி தர்றாங்க. ஆரம்ப மீதி 6,395. நிர்வாக செலவுகள் 4,500. நிர்வாக செலவு 4,500 செய்கையில கொண்டு பதிவு செய்வீங்க, டோட்டல் பண்ணி எடுக்கணும். அடுத்த விஷயம், விநியோக கிரயம் 5,200. விநியோக கிரயம் இருக்கு 5,200. நிதி செலவுகள் 750. நிதி செலவுகள் 750. அடுத்து இருக்கு வருமான வரி செலுத்தியது, வருமான வரிக்கான ஏற்பாடு. இதுக்கெல்லாம் முழுமையா செய்யப்பட்டு இருக்கேன். இப்ப கவனிங்க, கணக்குகள் பேலன்ஸ் பண்ண உடனே கவனி. விநியோக கிரயம் பிற வருமானம் இல்ல, பிற வருமானம் இங்க வராது போல. கவனிங்க, விநியோக கிரயம் சீராக்கங்கள்லாம் மேற்கொண்டு இறுதி மீதி எடுப்போம். இறுதி மீதி வரும் 4,962. அப்ப இத வருமான கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். விநியோக கிரயம் 4,962. நிர்வாக செலவுகள் 12,625. 12,625. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, வருமான கூட்டிருக்கு 12,625. நிதி செலவுகள் 1,096. நிதி செலவுகள் 1,096.
நிதி செலவு 1096. ஏனைய செலவுகள் ஏனைய செலவு 6 மீது 1800 கொடுக்கப்பட்டிருக்கேன். 1800 கொடுக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் பண்ணீங்கன்னா பட்ஜெட் மீது 1800 தரப்பட்டிருக்கு. பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஏனைய செலவுகள் 900. ஏனைய செலவுகள் 900. ஏனைய செலவுகள் 900. நீ பேலன்ஸ் பண்ணியாச்சு. கவனிங்க அடுத்த விஷயம். அடுத்து வருமான கூற்று. வருமான கூற்று பாருங்க. இன்னைக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா மொத்த லாபம் வரும் 43,000. மொத்த லாபம் 43,000. அதுல செலவுகள்லாம் மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணா வரி கழிமுன் லாபம். கட்டாயம் முன்னுக்கு வரி கழிமுன் நோட் பண்ணணும். வரி கழிமுன் லாபம் 23,417. 23,417. அதிலிருந்து இருந்து வருமான வரி 1,795 மைனஸ் ஆகும். மைனஸ் ஆன காலப்பகுதிக்கான லாபம் வரி கழிப்பின் லாபம். வரி கழித்த பின் லாபம் 21,622. அதோட பிற முற்றுமடங்கிய வருமானத்தை சீராக்குனா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும் 24,122. அப்ப மொத்த முற்றுமடங்கிய வருமானம் காலப்பகுதிக்கான லாபம் கட்டாயம் முன்னுக்கு நோட் பண்ணும். இதுல தான் ஒரு புள்ளிகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு வர்ற மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை எந்த ஆன்சர் வந்தாலும் இதை நீங்க உரிமையாண்மை கூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ். அப்ப இதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. உரிமையாண்மை கூட்டுக்கு மொத்த முற்றுமடங்கிய வருமானம் சொல்லு. இப்ப இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. காலப்பகுதிக்கான லாபத்தை நிறுத்தி வைத்த வருவாயோட போட்டுவோம். காலப்பகுதி லாபம் எவ்வளவு? காலப்பகுதிக்கான லாபம் 21,622. 21,622 நிறுத்தி வைத்த வருவாயோட போட்டுப்படும். மீள் மதிப்பு ஒதுக்கத்தோட சேரும் 2,500. இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா கவனிங்க. இப்ப டோட்டல் பண்ணா மொத்தமும் டோட்டல் பண்ணி எடுக்கலாம். இங்கே டோட்டல் பண்ணி கொள்ளுவீங்க. இங்க டோட்டல் பண்ணீங்கன்னா நீங்க 6 மீது 45,500 தான் இருந்திருக்கும். டோட்டல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 51,895. 1,500 மைனஸ் ஆகும் மொத்தத்துல. இன்னைக்கு 24,122 மொத்தம் 15 கொள்ளு. இப்ப கீழ்வாக டோட்டல் பண்ணுவீங்க. மேல் மதிப்பு ஒதுக்கம் 2,500. நிறுத்தி வைத்த வருவாய் 26,517. மொத்தம் 74,517. இங்க வந்து ஆன்சர் சார். நிதி நிலைமை கூற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். உரிமையாண்மை கீழே கூறப்பட்ட மூலதனம் 45,500. ஒதுக்கங்கள்ல 2 ஒதுக்கம் இருக்கு. மீள் மதிப்பு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய். மீள் மதிப்பு ஒதுக்கம், மீள் மதிப்பு இருக்கு 2,500. நிறுத்தி வைத்த வருவாய் 26,517. இதுல டோட்டல் பண்ணி இந்த சைடு எடுத்துக்கொள்வோம். 29,017. 29,017. இப்ப கவனிங்க. நிதி நிலைமை கூட்டு டோட்டல் பண்ணீங்கன்னா ஆதனபுரி நடைமுறை அல்லா சொத்துக்கள் டோட்டல் பண்ணா 75,893. நடைமுறை சொத்துக்கள் டோட்டல் பண்ணா டோட்டல் அமௌண்ட் வருது 22,250. 22,250. நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து ரெண்டே டோட்டல் பண்ணீங்கன்னா மொத்த சொத்துக்கள் டோட்டல் அசெட்ஸ் வரும் 98,143. 98,143. இப்ப இந்த அமௌண்ட் வந்து உரிமையும் பொறுப்புகளும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். சொத்துக்கள் சமன், பொறுப்பு சமன், உரிமையா. ரைட். இப்ப சொத்துக்களோட அமௌண்ட் டோட்டல் வந்து உரிமையும் பொறுப்பையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். இங்க வர போற உரிமை
மொத்த உரிமை டோட்டல் ஈக்விட்டி பிளஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். ரைட். உரிமையாண்மை டோட்டல் பண்ணீங்கன்னா உரிமையாண்மை மொத்தம் 74,517 74,517. பொறுப்புகள்ல நடைமுறை அல்லா பொறுப்பு ஒன்றுதான் இருக்கு, குத்தகை மாத்திரம். அடுத்த குளம் எடுத்துக்கொள்வோம் 1522. நடைமுறை பொறுப்புகள் 22,064 22,064. மொத்தமா உரிமையாண்மை பொறுப்புகள் டோட்டல் பண்ணா அமௌண்ட் 98,143. புள்ளிகள் 40 புள்ளிகளுக்கு இந்த முழுமையான சீராக்கங்கள் செய்யப்பட்டே இருக்கணும். இப்ப கட்டாயம் செய்கைகள் டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயம், குறிப்புகள் நோட் பண்ண விஷயங்கள், இதுல ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அதே மாதிரி எடிங்ஸ் கட்டாயம் நிதி நிலைமை கூட்டுக்கு எடிங் போடப்பட்டு இருக்கணும். வருமான கூட்டு எடிங் ரெண்டுக்குமே புள்ளிகள் இருக்கு உங்களுக்கு. அப்ப இதுகளை புள்ளிகள் இழக்காம இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்துக்கொள்ளும். இப்ப இதே சீராக்கங்கள் தான் உங்களுக்கு வருடம் ஒவ்வொரு பேப்பர்ஸ்ல இருக்கும். அடுத்தடுத்த பேப்பர்ஸ்ல நம்ம இது விஷயங்களை பார்ப்போம். நன்றி.